உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஜனநாயகன் படத்தோட பிசினஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? எதிர்பார்த்த மாதிரி போகல அப்படின்றது தான். அது நீங்க உங்களுக்கே தெரியும், பல இதில் நீங்க பார்த்துருப்பீங்க. 100 crores அப்படிங்கிற டார்கெட்டே ரீச் பண்ண முடியல சேல்ஸில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 120 கோடிக்கு விற்கணும் அப்படின்னு எவ்வளவோ பகீரத முயற்சியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் 100 கோடியை தாண்டலை. அதோட ப்ரீ பிஸ்னஸ் தேட்ரிக்கல் பிஸ்னஸ் இருக்குல்ல, அது 100 கோடியே தாண்டலை. அதான் ஜனநாயகனோட ரியல் ஸ்டேட்டஸ். வாங்க மாட்டாங்க, ஆனால் இப்படி பரப்பி விட்டாங்க. அதுவும் வந்து ஒரு ட்ரிக்கு தான். அப்புறமா சன் பிக்சர்ஸ், சன் டிவி வந்து இதை சீண்டவே இல்லைன்னு பிறகு தான் வந்து ஜி டிவிக்கு அதை தள்ளி விட்டாங்க. குறுக்க பராசக்தி வந்து இதோட கலெக்ஷனால ஜனநாயகன் கலெக்ஷன் வந்து பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். இப்போ 2ல் ஒரு பங்கு தான் விஜய் படத்துக்கு கிடைக்கும், இன்னொரு பங்கு வந்து பராசக்தி. இன்னொன்று தியேட்டர் பிரிக்கிறதுலையும் கூட வந்து இந்த படத்துக்கு பராசக்திக்கு வந்து 650 திரையரங்குகள் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு வந்து 500 ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து இது வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. அதை விட கம்மி தான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து நிறைய திரையரங்குகள் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணுற படத்துக்கு வந்து அந்த திரையரங்களை தராங்க. கூடுதலாக வந்து அந்த படத்து மீது ஆர்வம் இருக்கிற தேட்டருக்காரங்க எங்கள் தேட்டரில் நாங்கள் போடுறோம் அப்படின்றாங்க. இன்னொன்று, இதை 4 நாள் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறதே தேட்டருக்காரங்க கேட்டதுனால தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அந்த பின்னடைவு இருக்குது. தேட்டர் கவுண்ட்லேயே வந்து குறைவாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கலெக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். விஜய் எதிர்பார்க்குற கலெக்ஷனு, இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. வேணால் முதல் நாள் ஒரு நாள் இருக்குது, அந்த ஒரு நாளைக்கு வேணால் இவங்க என்ன வேணால் போஸ்டர் அடிக்கலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சங்கர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படத்தோட பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? எதிர்பார்த்த மாதிரி போகலை அப்படின்றது தான். அது நீங்கள் உங்களுக்கே தெரியும், பல இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 100 crores அப்படிங்கிற டார்கெட்டே ரீச் பண்ண முடியல சேல்ஸில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 120 கோடிக்கு விற்கணும் அப்படின்னு எவ்வளவோ பகீரத முயற்சியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் 100 கோடியை தாண்டலை. அதோட ப்ரீ பிஸ்னஸ் தேட்ரிக்கல் பிஸ்னஸ் இருக்குல்ல, அது 100 கோடியே தாண்டலை. அதான் ஜனநாயகனோட ரியல் ஸ்டேட்டஸ். இல்லை சார், ஒரு பக்கம் சேட்டலைட் ரைட்ஸ்லாம் இடையில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சேட்டலைட் ரைட்ஸ் விற்காம போனது. இப்போ கடைசியில் ஜி நிறுவனத்துக்கே சேட்டலைட்ஸ். ஆமாம், எல்லாருமே வந்து சன் டிவி வாங்கிடுச்சு என்னாங்க. என்னதான் ஒரு பிஸ்னஸ், அது ஒரு வெறும் காசு தான் அப்படின்னா கூட ஒரு குறைந்தபட்ச எத்திக்ஸ் இருக்குல்ல, அது அவங்களுக்கு இருக்குது. அவங்க வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்படி பரப்பி விட்டாங்க. அதுவும் வந்து ஒரு ட்ரிக்கு தான். அப்புறமா சன் பிக்சர்ஸ், சன் டிவி வந்து இதை சீண்டவே இல்லைன்னு பிறகு தான் வந்து ஜி டிவிக்கு அதை தள்ளி விட்டாங்க. ஆமாம் சார், சமீப காலமாக அந்த டெலிகாஸ்ட் பண்ணுறதுலையும் விஜய் படங்களை தவிர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் தவிர்க்க தான் செய்வாங்க. அது தவிர்க்க தான் செய்வாங்க. தேவையில்லை அவங்களுக்கு. நான் என் சேனலில் விஜய் படத்தை போட்டு நான் விஜய்க்கு கூடுதல் பப்ளிசிட்டி கொடுக்கணும், விஜயை கொண்டு போய் எல்லா வீட்டு முன்னாடி உட்காரிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குது? எல்லார் வீட்டு வரவேற்பறையிலும் டிவி தான் இருக்குது. விஜய் படத்தை போட்டால் ஆப்வியஸ்லி எல்லோரும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க பண்ணுற அந்த பிரச்சாரம் வந்து அவங்க மனதில் பதியும். அதனால தான் தேர்தல் காலங்களில் இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுடைய அந்த பேட்டிகள், பாடல்கள், ஈவன் நீங்கள் விபித் பாரதி மாதிரி கவர்மெண்ட் வானொலியில் போனீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ரஜினி பாட்டு, கமல் பாட்டு, விஜய் பாட்டு இது எதுவுமே வராது, போட மாட்டாங்க. அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இது சன் பிக்சர்ஸ், சன் டிவி வந்து அதை இப்போ செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அரசியல் வேறு, பிஸ்னஸ் வேறு தானே சார் இருக்கும். அது எது வரைக்கும், அதுன்னா என்னை தாக்காத வரைக்கும், என்னை தொடாத வரைக்கும் அரசியல் வேற, பிஸ்னஸ் வேற. நீ நேரடியாகவே என்ன தொட்டுட்ட, என்ன தீய சக்தின்னு சொல்லுவ. தீய சக்தி உன்னுடைய படத்தை மட்டும் ஒளிபரப்பணுமா? எனக்கு என்ன தலையெழுத்து? அந்த பாலிசி இருக்குல்ல எல்லாருக்குமே, அந்த உணர்வு இருக்குல்ல. அவங்க இந்த கவர்மெண்ட் வேற, அவங்க வேற, அல்லது அவங்க எல்லாம் தனித்தனியாக இருக்காங்கன்னு பிரிச்சா பார்க்க முடியும்? இதுக்கு இந்த அரசாங்கம் அமையறதுக்கு அவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். இந்த அரசு அமைவதற்கு இந்த சன் பிக்சர்ஸு, கலாநிதி மாற, இந்த குடும்பம் வந்து எவ்வளோ பாடுபட்டாங்க, என்னென்ன வேலைகளில் இறங்கி பண்ணாங்க அப்படிங்கிறது விஷயம் அறிந்த அத்தனை பேருக்கு தெரியும். அதனால் அவங்க எப்படி வந்து இதை அலோவ் பண்ணுவாங்க, அல்லது எப்படி இவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க?
ஓகே சார். இப்போ அந்த விஜய் அவர்களோட படங்களை வந்து சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புறது வந்து இப்போ தேர்தல் சமயத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்களா இல்லை ஃபுல்லாகவே க்ளோஸ்? இல்லை, அது தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க. மற்ற நேரங்களில் வந்து போட்டால் காசு வரும்னா அந்த டைமில் போடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தானே, அவங்க காசு கொடுத்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. எப்போ தேவையோ அப்போ போடுவாங்க. இப்போ தேவையில்லை, இப்போ போட வேணாம் அப்படின்னு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஓகே சார். இப்போ ஜனநாயகன் படத்தோட டீம் வந்து ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது படம் தனியாக ரிலீஸ் ஆகும், மொத்த கலெக்ஷனு கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் ஒரு 4-5 நாளில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான். குறுக்க பராசக்தி வந்து இதோட கலெக்ஷனால ஜனநாயகன் கலெக்ஷன் வந்து பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். இப்போ ஒரே ஆள் ஒரு தெருவுக்கு போகிறான், அங்கே யாருமே காவலுக்கு யாரும் இல்லை, வீடுகள்லாம் திறந்து கிடக்குது, ஒத்த ஆள் போய் மொத்தத்தையும் சுருட்டின்னு வந்துடலாம், மொத்தமாக அவனுக்கே போயிடும். பார்ட்னர்ஷிப்புன்னு இல்லை, இன்னும் 2 பேர் வந்து வெவ்வேறு மூலையிலேருந்து இன்னும் 2 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன கிடைக்கும்? மொத்தமாக கிடைச்சதில் 3ல் 1 பங்கு தான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ 2ல் 1 பங்கு தான் விஜய் படத்துக்கு கிடைக்கும். இன்னொரு பங்கு வந்து பராசக்தி. இன்னொன்று தியேட்டர் பிரிக்கிறதுலையும் கூட வந்து இந்த படத்துக்கு பராசக்திக்கு வந்து 650 திரையரங்குகள் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீங்கள் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு வந்து 500 ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து இது வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு. அதை விட கம்மி தான். அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரெட் ஜெயண்ட் வந்து நிறைய திரையரங்குகள் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணுற படத்துக்கு வந்து அந்த திரையரங்களை தராங்க. கூடுதலாக வந்து அந்த படத்து மீது ஆர்வம் இருக்கிற தேட்டருக்காரங்க எங்கள் தேட்டரில் நாங்கள் போடுறோம் அப்படின்றாங்க. இன்னொன்று, இதை 4 நாள் முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுறதே தேட்டருக்காரங்க கேட்டதுனால தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அந்த பின்னடைவு இருக்குது, தேட்டர் கவுண்ட்லேயே வந்து குறைவாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கலெக்ஷனும் கம்மியாக தான் இருக்கும். விஜய் எதிர்பார்க்குற கலெக்ஷனு, இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை. வேணால் முதல் நாள் ஒரு நாள் இருக்குது, அந்த ஒரு நாளைக்கு வேணால் இவங்க என்ன வேணால் போஸ்டர் அடிக்கலாம். ஓகே சார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க, சமீப காலமாக ஜனநாயகன் பராசக்தி ஃபீவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஹெவியாக பரவிட்டு. ஆமாம், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. என்ன நீ தாக்கி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குது? முதல்ல நான் கேட்குறது ஒன்றே தான், நீ வந்து ஒரு சினிமா ரசிகன், விஜயோட தீவிர வெறியன், என்னவா வேணால் இருந்துட்டு போ. அதையெல்லாம் நீ விஜய் கிட்ட தான் காட்டணும். அதையெல்லாம் விஜயை நீ போற்றி புகழ்ந்து கொண்டாடி சாமியை கூட நீ வழிபட்டுட்டு போ. சாமி வராருன்னெல்லாம் கொண்டாடுறாங்க அவங்க, நீங்கள் தாராளமாக கொண்டாடலாம். அந்த பக்கம் வந்து அவர் ஒரு ஹீரோ, சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ. இன்றைக்கி வந்து அவர் வளர்ந்துட்டார். அவர் படத்துக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. அவர் தன்னுடைய படத்தை பொங்கல் ஹாலிடேஸை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. அவங்க தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணுது, சிவகார்த்திகேயன் இல்லை. அவரே பண்ணுறாருன்னே வச்சுக்கிட்டா கூட அதில் எந்த தவறும் இல்லையே. அவரை எப்படி கேட்க முடியும்? முதல்ல கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் என்ன கொடுமைன்னா, பத்திரிகைக்காரங்கன்ற பேரில், சினிமா பத்திரிகைக்காரன்ற பேரில் இருக்கிற சிலரெல்லாம் விஜய் சார்பானின்னு சிவகார்த்திகேயனை கடிச்சு கொதறாங்க. நீ எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? ஒரு குறைஞ்சபட்சம் உனக்கு மரியாதை தெரிய வேணாமா? அவர் சினிமா விட்டே போகிறாரு, அவரை நீ வழி அனுப்ப வேணாமா? நீ எப்படி, என்னடா முட்டாள்தனமாக இருக்குது? சினிமா விட்டு போனா என்ன, உலகத்தை விட்டு போனா என்ன? அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. யாருமே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அதாவது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க வந்து தங்களுடைய படத்தை சரியான சீசனில், ஏன்னா இருக்கிறதுலே பொங்கல் தான் பெரிய சீசன் தமிழ் சினிமாவில். இந்த 10 நாள் கலெக்ஷனுங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை. இது அதை எடுக்கணுன்ற முயற்சியில் அவங்களும் இறங்குறாங்க. எப்படி நீங்கள் இறங்குறீங்களோ அப்படி தான் அவங்க இறங்குறாங்க. இதில் கடைசி படம் படம் அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, இது சரியான ஒரு பொருத்தமான ஒரு டைம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண. அதனால் வந்து இது ஒரு ரொம்ப அநாகரிகமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து அதை கடுமையாக கண்டிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப தவறு. இதனால் என்ன ஆகும்னா, இது விஜய்க்கு தான் கெட்ட பேர், ஜனநாயகனுக்கு தான் கெட்ட பேர். அந்த இமேஜ் தான் அடிப்படும். அது ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்ற. இதுக்கு முன்னே இந்த விஜய் எத்தனை பேர் கூட கிளாஸ் விட்டுருக்காரு. அஜித் கூட ஒரு படம் கிளாஸ் ஆகிருக்கு, விஜயகாந்த் கூட கிளாஸ் ஆகிருக்கு, ரஜினிகாந்த் கூட கிளாஸ் ஆகிருக்கு, கமல் சார் கூட கிளாஸ் ஆகிருக்கு, இன்னும் பல சூர்யா கூட, இவங்க யார் கூடயுமே கிளாஸ் ஆகலையா? விக்ரம் கூட எத்தனை படம். விக்ரம் வந்து அப்போது அந்த தில்லு தூள் அந்த ரேஞ்சுக்கு ஒவ்வொரு படமும் சும்மா ஃபயர் மாதிரி இருக்கும். அப்போ விஜய் விட்ட எல்லா படமுமே வந்து புஸ்வானா ஆகிப்போச்சு. அப்போல்லாம் வந்து ஏன் கிளாஸ் விட்டேன்னு விக்ரம் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருந்தார். அதில் சூர்யா புலம்புனாப்லையா, இல்லை விஜயகாந்த் ஏதாவது கேட்டாரா? அந்த ஆள் வந்து, அதாவது இதிலெல்லாம் வந்து அவரை கடவுள் மாதிரி கும்பிடணும் விஜயகாந்த் எல்லாம். அது சட்டையே பண்ணு, என் படம் ரிலீஸ் ஆனால் எனக்கு என்னடா, என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், என் படம் ஓடும், இப்படி சொல்லிட்டு போகிற ஒரு மனிதர் அவர். அந்த விஜயகாந்த் கூட எத்தனை படம், 4 படங்கள் கிளாஸ் விட்டுருக்காரு இதே விஜய். யாராவது கேட்டாங்களா? எந்த ரசிகராவது, விஜயகாந்த் ரசிகர் யாராவது கேட்டாங்களா? எங்கால் இல்லைன்னா நீ எல்லாம் நடிகனே ஆகியிருக்க முடியாதா, நீ எப்படி உன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், நீ எந்த விஜயகாந்த் ரசிகராக கேட்டாங்களா?
அதெல்லாம் யாருமே கேட்டதில்லை. இதுதான் முதல் முறை அந்த அநாகரிகத்தை பார்க்குறோம். சார் இந்த 2 படங்களுமே இப்போ தமிழ்நாட்டை தாண்டி ஓவர்சீஸில், அதாவது மற்ற மாநிலங்களில் பெருசாக கவனத்தை ஈர்க்குமா? இது இப்போ இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வெளிநாட்டு மார்க்கெட்டு, இப்போ யூஎஸ், யூகே இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு இப்போ விஜய் படங்கள் இந்த ஒரு லியோவிலிருந்து ஓரளவுக்கு வந்து அவர் படங்கள் அங்கே போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பெருசாக இன்னும் டாக் இல்லை. இந்த லியோவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோட்டுக்கு கூட 1 மாதம் முன்னாடி அட்வான்ஸ் சேல் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஜனநாயகனுக்கு இன்னும் அட்வான்ஸ் சேல்ஸே ஸ்டார்ட் பண்ணல. எதனால சார் இது? அது இல்லை, அங்கே பெரிய ஆர்வம் இல்லை. ஒரு பக்கம் அட்வான்ஸ் சேல்ஸ்னு என்ன, ஜனங்க வந்து கேட்டு டிக்கெட் வாங்கணும்ல, அல்லது யாராவது கூவி விற்றா தான் அப்படி போக முடியும். இப்போ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருக்காங்க இது வரைக்கும். அதே போல் சிவகார்த்திகேயன் படத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் இந்த பெரிய ஆர்வம். மற்ற மாநிலங்களில் அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போது அதே போல் வெளிநாடுகளில் கூட யூஎஸில் மட்டும்தான் இந்த படத்தை பற்றி பெருசாக ஒரு டாக் இருக்குது. இன்னும் மற்ற நாடுகள்லாம் வந்து என்ன நிலவரம்னு தெரியல. இன்னும் அங்கெல்லாம் ஓப்பன் ஆகலை. அதுதான் உண்மை. இந்த 2 படங்களுமே இந்த காம்படிஷன்கள் தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டுக்கு வெளியே வந்து 2 படங்களும் ஒரே கண்டிஷன், ஒரே ஈக்குவல் தான். ஆமாம். இல்லை சார், இந்த பராசக்தியோட கதை இந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி இருக்கிறதுனால ஓவர்சீஸில் இந்த படத்தோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்குமா? இல்லை, படம் வந்து அந்த படத்தை பற்றி டாக் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாசிட்டிவாக தான் இருக்குது. பட்டு இது கமர்ஷியலாக எப்படி போகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான ஒரு சாலிடான பதில் கிடச்சிருச்சுன்னா இந்த படத்தை வந்து அவங்க வைட் ரிலீஸுக்கு வந்து எடுத்துன்னு போவாங்க. அது இறுதி நேரத்தில் தான் வந்து அது நடக்கும். ஓகே சார். இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சார் பிஸ்னஸ் இருக்க போகுது பராசக்தி தமிழ்நாட்டில்? பராசக்தி கிட்டத்தட்ட வந்து அமரனுக்கு ஈக்குவலாக இருக்குது அதோட பிஸ்னஸ்ஸு. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வந்து அந்த படத்தை 75 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க தியேட்ரிக்கல். வெளிநாடுகளில் வந்து முழுசாக என்ன டீட்டெயில் தெரில. ஏன்னா எந்தெந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது, எவ்வளோ ஸ்க்ரீன்ஸு அதெல்லாம் தெரில. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலவரம். அந்த படத்தை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தொகை. சிவகார்த்திகேயனை இப்போ அஜித் படத்துக்கு ஈக்குவலாக சேல் ஆகிருக்குது. ஒரு அஜித் படம் என்ன போகுமோ அந்த ரேஞ்சுக்கு சேல் ஆகிருக்கு. அதனால் அது ஒரு நல்ல இதுதான். ஓகே சார். இப்போ 2 படங்களுமே இப்போ ஜனநாயக படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் முடிஞ்சிருச்சு. ஆமாம். பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஜனவரி 3ஆம் தேதி நடக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ 2 அஃபிஷியலாக எதுவும் சொல்லலாம், கன்ஃபார்ம் பண்ணலையோ. ஓகே சார். இப்போ 2 படத்துக்குமே அந்த ட்ரெய்லர் அப்டேட் எந்த மாதிரி வரும்? நியூ இயர் வேறு வரப்போகுது, அதை ஒட்டி விடுவாங்களா இல்லை தள்ளி போகுமா? இல்லை, ட்ரெய்லர் விடுவாங்க. பராசக்திக்கும் சரி, ஈவன் ஜனநாயகனுக்கு இன்னொரு ட்ரெய்லர் கூட விட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பராசக்தியில் நம்ம ஆல்மோஸ்ட் அது என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு ட்ரெய்லரை பார்த்து என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இந்த கேரக்டர்ஸாக எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அது இந்த கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதோட சக்ஸஸ் இருக்கும். அதே போல் ஜெயம் ரவி இருக்கார், அதர்வா இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேன் பேஸும் இருக்குது. ப்ளஸ் அவங்கள பார்க்குற அந்த ஆர்வமும் இருக்குது. நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட்டு, எல்லாருக்குமே தீவிரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச கதைங்கிறதுனால வந்து அதை அப்படியே கொண்டாடிட்டாங்க. எல்லாருடைய ஃபேன்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து முதல் பாகத்தை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஹிட்டாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ரசிகர்களும் வந்து இந்த படத்தை அவளை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே சார். வழக்கமாக நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் விஜய் படங்கள் அப்படின்னாலே சர்ச்சைகளும் நிறைய ஒரு விஷயங்களாக பார்த்து. ஆனால் இப்போ சமீபத்தில் பராசக்தி படம் அந்த மாதிரி சர்ச்சைகள் விஷயங்களை சிக்கிருச்சோ? ஏன்னா ஆரம்பத்தில் படத்துக்கான டைட்டிலை மாட்டுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து கதை திருட்டு விவகாரம்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமாம். இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இது இந்த டைட்டில் வந்து அது இயல்பு தான். ஏன்னா அவங்க அந்த படத்தை திரும்ப ரீரிலீஸ் பண்ணுற பிளானில் இருந்தாங்க, அந்த ஒரிஜினலாக அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸு. அந்த நேரத்தில் இந்த டைட்டில் பார்த்த உடனே அவங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் ஏவிஎம் நிறுவனம் வந்து அது இது கொடுத்துருச்சு, கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு. இப்போ அவங்கக்கிட்டே வந்து பேசி அதற்கான அனுமதி அவங்க வாங்கிட்டாங்க. இந்த கதை பஞ்சாயத்தும் வந்து அதே தான். அந்த துணை இயக்குனராக அவரை கூப்பிட்டு வந்து பேசி அதை சுமூகமாக செட்டில் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. அதே போல் தான் சென்சார்லேயும் அந்த படத்துக்கு வந்து இஷ்யூ இருக்குது. அதையும் வந்து அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே ரிவைசிங் கமிட்டி மேக்ஸிமம் வந்து அனுமதி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யூஏன்றதே ஏற்றுக்கிட்டு வந்து அது ரிலீஸ் ஆகிறதுல எந்த தடையும் இல்லை. ஓகே. சென்சார் சர்டிஃபிகேட்லேயும் தடை இல்லை. அவங்க யூஏன்னு கொடுக்குறாங்க. அது காரணம் என்னென்னா படத்தில் இடம்பெறுகிற காட்சிகளாக இருக்கும் அல்லது வசனங்களாக இருக்கும். அரசியல் வசனங்கள் இருந்தால் கூட யூஏ கொடுப்பாங்க. அது வந்து ஆபாசமாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்படி ஏதாவது வந்து அதில் இருக்கும், அதனால் யூஏ கொடுத்துருப்பாங்க. அவங்க யூ வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா குடும்பத்தோட பொங்கல் ரிலீஸுங்கிறதுனால குடும்பமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யூ கேட்குறாங்க. அதில் தான் சிக்கல்.
யூ கிடைக்கலன்னா யூஏவோட ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. யாரும் வந்து படம் பார்க்க வராதீங்கன்னு தடுத்து நிப்பாட்ட போகிறதில்ல. அதனால் இந்த சர்டிஃபிகேட் பெருசாக எந்த இதுக்கும் தடை இல்லை. தடை இல்லை, அது எந்த தடையும் இல்லை. இல்லை சார், குறிப்பாக படங்கள் ஒரு பெரிய படங்கள் எடுத்துக்கிட்டால் அதுக்கு முன்னாடி படத்தை ஹைப் கொடுக்குற அளவுக்கு பெருசாக கொண்டு போகிறதுனா ஆடியோ லான்ச்னா. ஆடியோ லான்ச்சில் அந்த டைரக்டர்ஸோ இல்லை படத்தில் உள்ள டெக்னீஷியன்ஸோ படத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறது வந்து படத்துக்கு ஒரு சில நேரத்தில் தொய்வை உண்டாக்குமா, இல்லை படத்துக்கான வீழ்ச்சி அது பாதிக்குமா? நிச்சயமாக வந்து இந்த இங்கே சொன்ன அந்த வீழ்ச்சி தான் அதிகமாக கொடுக்கும். ஒரு படத்தை வந்து ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்துக்கிட்டே போய் ஜனங்களும் பெருசாக எதிர்பார்த்துட்டு போவாங்க. அங்கே போய் உட்காந்த பிறகு பார்த்தா அது புஷ்ஷுன்னு இருந்ததுன்னா படத்தை வந்து ஷோலே காலி பண்ணுறாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதே விஜயோட கோட் திரைப்படம் தான். அந்த படத்தை வந்து பெரிய ஹைப்பு 1500 கோடி அடிக்கும் அப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் காட்சியிலே வந்து படம் விழுந்துருச்சு. அது சுத்தமாக வந்து ரசிகர்களை ஈர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஹைப் கொடுத்தாலும் வந்து அது எடுபடாது. ஜனங்களும் வந்து ரெண்டாவது நாளே வந்து பல காட்சிகள் வந்து ஃப்ரீயாக இருந்தது, டிக்கெட் வந்து ஈஸியாக கிடச்சிது. அது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அந்த கங்குவான்ற திரைப்படம், சூர்யாவோட படம். அந்த படத்துக்கு கூட அது கொடுத்த ஹைப்பெல்லாம் இருக்குது. தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்கும் ரஜினி படத்துக்கு கூட அப்படி கொடுத்ததில்ல. அப்படி ஒரு ஹைப் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசரு. அங்கே ஒரு என்ன ப்ரொடியூசருக்கு தப்பாக அட்வைஸ் கொடுக்க ஒருத்தர் அங்கே இருந்தார். அவங்க கொடுத்ததெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படி ஒரு சிரிப்பாக இருக்கும். படம் என்னாச்சு, படம் பார்த்த யாராலையும் உட்கார முடியல, தேட்டரில் ஓடி தெரிச்சு ஓடிட்டான். அது மிகப்பெரிய மைனஸாக போச்சு. அதை விட இதையெல்லாம் எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக அந்த படத்தை விட்டுருந்தா கூட ஏதோ பார்த்துருப்பான் போல இருக்கு. அதை பார்க்க விடாம பண்ணது இவங்க தான். நிறைய படங்களுக்கு அந்த மாதிரி ஆபத்து நடந்திருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பாபா திரைப்படம், நீங்கள் ரொம்ப சின்ன வயசாக இருந்திருப்பீங்களா, அப்போ தான் பிறந்திருப்பீங்க. அந்த படத்தப்போ ஒரு பத்திரிக்கையில் வரியே என்னென்னா, கடவுள் என் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டால் எனக்கு பாபா படத்துக்கு 2 டிக்கெட் வேணும்னு கேட்பேன் அப்படின்னு ஒரு பிரபலமான பத்திரிகை, டெய்லி பத்திரிகையில் ஒரு பக்கம் எழுதுகிறாங்க. அப்போ அதோட ஹைப் எப்படி இருந்துன்னு பாருங்க. அப்படி ஒரு ஹைப் அதை கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக ரஜினி சார் வந்து அது எவ்வளோ அவாய்ட் பண்ணியும் கூட இந்த ஹைப்பை வந்து தடுக்கவே முடியல அவரால். ஏன்னா 3 வருஷம் கேப்பில் படம் பண்ணுறாரு. அதெல்லாம் இந்த தமிழ் சினிமா பார்க்காது. ஒரு மிகப்பெரிய நடிகர் உச்சத்தில் இருக்கிறவர் 3 வருஷம் படம் பண்ணாமல் விட்டுட்டு தனியாக படையப்பான்னு ஒரு மெகா சக்ஸஸ் கொடுத்துட்டு 3 வருஷம் கேப் விட்டு பாபா பண்ணுறாரு. அப்போ அந்த படத்துக்கான ஹைப்பு எங்கேயோ போயிடுச்சு. விண்ணுக்கு மண்ணுக்குமான ஹைப். அது படம் ரிலீஸ் ஆச்சு, இவங்க எதிர்பார்த்து அதில் இல்லை. மக்கள் எதிர்பார்த்தது வேற ரஜினி வந்து அந்த ஹீரோயிசத்தில் வேற ஏதோ பண்ண போறாரு அப்படியெல்லாம் எதிர்பார்த்து போனால் அதெல்லாம் எதுவும் இல்லாத ரஜினி போய் வரம் வாங்கிட்டு வந்தார். இந்த வரத்தை வச்சு எல்லாருமே ரஜினியவே கடவுள்ன்றாங்க, ரஜினியவே கடவுள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் போய் வேற ஒரு கடவுளை கும்பிட்டு வரம் வாங்கிட்டு வராரு, இது என்னடா அப்படின்ட்டு அந்த மனநிலை வந்துருச்சு. அதனுடைய விளைவு வந்து அந்த படத்துக்கு என்ன நடந்தது, அப்புறம் ரஜினி என்னென்னலாம் பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அந்த ஓவர் ஹைப் கொடுக்கறதோட விளைவு வந்து இப்படி முடியும். இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பாபா படத்துலேருந்து இப்போ ஜனநாயகன் படம் வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து எல்லா படங்களுமே ஓவர் ஹைப் குறிப்பாக இது வந்து உச்ச நடிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு என்னதான் சார் முடிவு இந்த இதுக்கு? அது வந்து என்னென்னா, இந்த ஓப்பனிங் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனு, ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு கலெக்ஷனு, இதை வந்து பெருசாக காட்டணுன்ற ஒரு அரிஜி வந்து எல்லாருக்குமே இருக்குது. அது ரஜினி சார் படமாகட்டும் அல்லது வேறு யார் படமாக இருந்தாலும் இந்த இப்போ ஃபஸ்ட்டு டேயில் நான் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் திரும்ப நம்ம அந்த விஜய் படங்களுக்கு போனீங்கன்னா லியோ அப்படின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டால் அந்த படம் வந்து பல உண்மைகள் வந்து அதில் மறைச்சாங்க. இப்போ அந்த படம் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆச்சு? ஒரு 3000 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. அதே காலகட்டத்தில் ஒரு மாதம் முன்னாடி, ஒரு 1.5 மாதம் முன்னாடி இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது, ஷாருக் கானோட ஜவான் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் எவ்வளோ தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா 11,750 தேட்டர் அஃபிஷியலாக அவங்க டிக்ளேர் பண்ணுங்க. 11,750 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த படம். இப்போ முதல் நாள் கலெக்ஷன் வேர்ல்டு வைடுன்னு பார்த்தா விஜய் படத்துக்கு 150 கோடின்னு போட்டாங்க, 148.75ன்னு 0.0 போட்டு போயிட்டாங்க. அந்த ஜவான் படம் வந்து வெறும் 122 கோடியே 125 கோடியே தான் ஏர்ன் பண்ணியிருக்கு 11,000+ தேட்டரில். நீ 3000 தேட்டரில் உனக்கு எப்படி இது சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான பதில் கடைசி வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனால் அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய கலெக்ஷன் உள்ள ஒரு நடிகன், என்னுடைய படத்துக்கு முதல் நாளே 150 கோடி வருது அப்படின்னு சொல்லிக்கணும். அதுக்கான ஹைப் இதெல்லாம். அதுக்கப்புறம் படம் ஊற்றிக்குதா என்னங்கிறது வேறு. அதே போல் வந்து ஒரு வாரம் அல்லது 2வது வாரம் வரைக்கும் கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ கலெக்ஷன்ட்டு யாருமே வெரிஃபை பண்ணுறதில்ல. அதை போய் யாராவது அஃபிஷியலாக போய் கேட்க போனால், யாராவது ரெய்டு போனால், அப்போ அவங்க சொல்கிற பதில் என்னென்னா,
நாங்கள் எங்கள் ஹீரோவுக்காக போட்டோம் சார், வேணா ரெக்கார்டெல்லாம் காட்டுறேன் பார்த்துக்கோங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்து எங்களுக்கு உண்மையிலே வந்து இது லாபம்லாம் இல்லை சார், நஷ்டம் இப்படி சொன்ன ப்ரொடியூசர் இருக்காங்க. இப்படி சொன்ன ப்ரொடியூசரு இப்போ இங்கே இருக்காங்க. ஒரு விஜய் படத்தால் எனக்கு பயங்கரமான லாபம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமா ப்ரொடியூசர் தான், விஜய் வந்து படம் எடுத்தவங்க தான். பெரிய ஒரு விளம்பரம் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. ரஜினி படத்தை விட ஒரு படி மேலே சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 6வது நாள் வந்து ரெய்டு வந்தாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். ரெய்டு வந்து ஆஃபீஸர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க ரெய்டு. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து தன்னிடம் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து போட்டு ரெவன்யூ மற்ற அந்த யார் டிஸ்ட்ரிபியூட்டர் யாருக்கு கொடுத்தாங்க, எந்தெந்த தேட்டருக்கு கொடுத்தாங்க, அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து இவங்ககிட்ட எல்லாம் கேளுங்க சார், உண்மையான வசூல் சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னது படத்தோட ப்ரொமோஷனுங்க சார், எங்கள் ஹீரோவுக்காக நாங்கள் அதை சொன்னோம், நீங்கள் தயவு செஞ்சு இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க. காரி துப்பிட்டு போயிட்டான் அவன் இன்கம் டேக்ஸ்காரன். ஏன்டா நீ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறிய, அப்போ இதுக்கான டேக்ஸை நீ கட்டணும் இல்லை, அதுக்கு தானே வரேன் நான். இதை விளையாடுறியா நீ இஷ்டத்துக்கு ஒரு ரேட்டை போடுவ, நீ இஷ்டத்துக்கு ஒரு போஸ்டர் அடிப்ப, இது உண்மைன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து ரெய்டுக்கு வந்தால் நீங்கள் வந்து எல்லாம் பொய், நான் சும்மா பப்ளிசிட்டி கொடுத்தேன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டான். அந்த படம் ஆக்சுவலாக நஷ்டம். இந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்கு தான் இந்த விஜய் இன்னொரு படம் பண்ணார் அதே ப்ரொடியூசர். அதுதான் வந்து இவங்க ஹைப் கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஒரு முதல் நாள் வந்து இப்போ ரஜினி படம் வந்து கூலி வந்தது. முதல் நாள் வந்து எனக்கு 149 150 கோடியா 151 கோடி அப்படின்னு அவங்க விளம்பரம் கொடுத்தாங்க. கொடுத்தவங்க சாதாரண ஆள் இல்லை, அவங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். இப்போ இவங்க அந்த ஃபிகர் போடுறாங்கல்ல, இந்த ஃபிகரை போட்டாங்கன்னா இதுக்கான கணக்கு அவங்க கொடுத்தே தீரணும். அக்கௌண்டபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதை அவங்க செஞ்சாங்க. இந்த 149 கோடின்னு போட்டாங்களே லியோன்ற படத்துக்கு, அதுக்கு என்ன பண்ணார் அந்த ப்ரொடியூசரு? அவர் ஒரு கணக்கு போய் தாக்கல் பண்ணார். மொத்தமாக தியேட்டர் மூலமாக எங்களுக்கு வந்த வருமானமே 149 கோடி தான். அதாவது மொத்தமாக படத்தினுடைய வேர்ல்டு வைடு தியேட்ரிக்கல் கலெக்ஷன் இவ்வளோ தான் அப்படின்னு போயிட்டு அவர் சப்மிட் பண்ணுறாரு. அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெளியே வந்து சிரிச்சிருச்சு லியோ ஸ்கேம்னே வந்து பேர் வச்சுட்டாங்க. அது இப்போ இது எல்லாமே ஒரு ப்ரொமோஷனுக்காக தான். ப்ரொமோஷனு அதிகமாக வரணும், எவ்வளோ வந்தாலும் நல்லது தானே அவங்களுக்கு. அதனால் முதல் நாள் கலெக்ஷன் ஹெவியாக இருக்கணும், அதுக்கு எவ்வளோ வேணால் நம்ம இறங்கி அடிக்கலாம் அப்படின்வாங்க. பட் அதெல்லாம் வந்து கை கொடுக்காது. ஆக்சுவலாக மொதல் ஷோ முடிஞ்ச உடனே நீங்கள் புக் மை ஷோவிலையும் மற்ற இடத்துலையும் பாருங்கள், கேன்சலேஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த இப்போ கோட்டு படத்துக்கு மொதல் ஷோ முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட 40% வந்து கேன்சலேஷன் மட்டும் காமிச்சது புக் மை ஷோவில். அது மிகப்பெரிய ஆபத்து படத்துக்கு. ஓகே சார், கண்டிப்பாக சார். ஜனநாயகன் மற்றும் பராசக்தி விஷயமா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.